இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைத்தண்டு மோர் கூட்டு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பும், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதையும், அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து, காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும், ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து, இதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 1 மணி நேரம் வரையிலும் ஊற வச்சுடுங்க. இப்போ நறுக்குன வாழைத்தண்ட இந்த மாரி குக்கர்ல போட்டு, அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து, இத லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு விசில் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இந்த வாழைத்தண்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஊற வச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து, அது கூட ஒரு 1/4 கப் அளவு தேங்காவும் சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி அளவுல அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்க போறேன். தயிர் சேர்த்துட்டு, நீங்க இத ஃபுல்லா அரைக்க வேண்டாம். ஒரு 2 தடவ பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆயிடும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத வந்து இந்த தண்டோட சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த டைம்லயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அரைச்ச ஜார்லயே கொஞ்சமா தண்ணி கலந்து இதில சேர்த்துக்கோங்க. இத வந்து நல்லா கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வர வரையிலும் கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு என்ன தாளிக்கலான்றத பார்த்துடலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து, 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இத எடுத்து நம்ம செய்திருக்க கூட்டுல சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.